ராஜா சொல்லுங்க, இன்று மதியம் 3 மணிக்கு தமிழக முதலமைச்சர் 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய நிலையில இப்பொழுது சபாநாயகர் திரு தனபாலுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். என்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது ராஜா? அடுத்தடுத்து பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதிமுகவில். அதாவது ஏற்கனவே இன்று காலை முதல் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அம்மானின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்து வருகின்றனர். இதுவரை 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் காலையில் அனைத்து, அதாவது 9 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திட்டமிட்டிருந்தார். இன்று மதியம் 3 மணிக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் திரு தனபாலுடைய அறைக்கு சென்று தற்போது ஒரு அவசர ஆலோசனையை ஈடுபட்டு வருகிறார். மதியம் 3 மணிக்கு ஆலோசனை கூட்டம் அனைத்து, அதாவது 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஒவ்வொருவராக அவரது இல்லத்திற்கு சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதுவரை 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்றுள்ளனர். இந்த சூழலில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாளை அலுவல் ஆய்வு கூட்டம் வேறு நடைபெற உள்ளது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை, இந்த மானிய கோரிக்கை மீதான கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்பது அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அது குறித்தும் தற்போது ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது அலுவல் ரீதியாக ஒருபுறம் இந்த சந்திப்பு என்றாலும், மற்றொரு புறம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது தற்போது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த உள்கட்சி பிரச்சனை தொடர்பாகவும், என சட்டமன்ற எம்எல்ஏ கூட்டத்தொடர் கூட இருப்பதால் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எந்த லெவலில் இருக்கும், ஆனால் எந்த அளவில் இருக்கும், எது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும், அது மட்டும் எந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்பது குறித்தும் தற்போது முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ராஜா, இன்று மதியம் 3 மணிக்கு தமிழக முதலமைச்சர் 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். இந்த நிலையில தினகரன் தரப்பு என்று பார்க்கும்பொழுது 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மதியம் 3 மணிக்கு இந்த நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த 21 எம்எல்ஏக்களே யாராவது பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது பங்கேற்கிறார்களா? இன்று முதல்வர் அழைப்பு விடுத்துள்ள 9 மாவட்ட சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்களில் 7 பேர் தற்போது டிடிவி தினகரனை சந்தித்துள்ளனர். அதாவது சோளிங்கர் பார்த்திபன், பெரம்பூர் வெற்றிவேல் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், குடியாத்தம் ஜெயந்தி, இது போன்ற, அதே போல் செய்யாறு தூசி மோகன், இது போன்ற 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 21 பேரில் அடங்குவர். அவர்கள் இன்று மதியம் 3 மணிக்கு தான் தெரிய வரும். அவர்கள் முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று ஆலோசனைக்கு வருகிறார்களா இல்ல என்பது குறித்து 3 மணிக்கு தான் தெரிய வரும். இன்று முதலமைச்சர் அழைத்துள்ள அந்த 9 மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 7 பேர் தற்போது திரு டிடிவி தினகரனை சந்தித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மணிக்கு அவர்கள் வந்தாதான் வருகிறார்களா அல்லது இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார்களா என்பது நமக்கு தெரிய வரும். ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.